நாங்க எல்லாருமே எங்களோட வாழ்வாதாரமே இங்கதான் இருக்கு. நாங்க எங்க போவோம்? திடீர்னு வந்து வீடு எடுக்கிறோம்னு சொன்னா கணக்கு எடுக்கிறோன்னு தான் இந்த வீட்டுக்குள்ள கவர்மெண்ட் ஆபீசருங்களே நுழைஞ்சாங்க. கணக்கு எடுக்கிறோம், பயோமெட்ரிக்னா இந்த இடத்துல படிப்பறிவே இல்லாதவங்க எப்படி அது தெரியும்? பயோமெட்ரிக்னா கணக்கு எடுக்கிறாங்கன்றதுனால தான் எல்லாருமே உள்ள விட்டாங்க. அவங்க கவர்மெண்ட் அதிகாரிங்க 100 போலீஸ் அதிகாரிங்களை கூட்டின்னு வந்து வச்சுட்டு கையெழுத்து போடுங்கன்னு சொன்னா பொம்பளைங்க பயந்துதான் கையெழுத்து போட்டாங்க. இந்த இடத்த விட்டு வெளியே போன்னு சொன்னா நாங்க எங்க போவோம்? எங்களுக்கு நாங்க வீட்டு வேலை செஞ்சு பழைக்கிறவங்க, குழந்தைங்க படிப்பு முதலானது இங்கதான் இருக்கு. எங்களுக்கு வாழ்வாதாரமே இங்கதான் இருக்கு. நாங்க இது திடீர்னு வெளியே போ, இந்த இடத்துல கிடையாது, நீ வேற இடத்துல போய் வாழணும், எங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பாங்க? பொம்பளை பிள்ளைங்களை வச்சு நாங்க எங்க போய் வாழ முடியும்? எங்களுக்கு அதிகாரமே கிடையாதா? 275 ஏரி அளவு பரப்பளவுன்னு சொல்றாங்க. அதே அந்த கவர்மெண்ட் தானே ஹவுசிங் போர்டு கட்டி கொடுத்தது. அந்த ஏரியை மண்ணு வாரி கொட்டி தானே துத்தடிச்சு தானே அவங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுத்தது. நாங்க கரை மேல இருக்கிறோம். கரை மேல இருக்கிறவங்க நாங்க எங்க போய் வாழ முடியும்? கரை மேல இருக்குதுன்னா எங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது? நாங்க இடையே தானே இருக்கிறோம். தண்ணிக்குள்ள வீடு கட்டினு இல்லையே, தண்ணியை தூர் வாரி தானே மட்டம் பண்ணி மண்ணு கொட்டி மேடு ஆக்கி அவங்களுக்கு கவர்மெண்ட் அவங்களுக்கு வீடு கட்டி அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. நாங்க 70 வருஷமா இந்த இடத்துல 3-4 தலைமுறையா வாழறோம். எங்களுக்கு அதிகாரம் கிடையாதா? அப்ப எங்களுக்கு உரிமை கிடையாதா? ஓட்டுல இருந்து நாங்க எல்லாமே திமுக ஆட்சி வந்தா இந்த ஏரிகளை எடுக்க மாட்டேன்னு சொல்லிதான் ஓட்டை வாங்கினாங்க. எங்க அந்த அதிகாரிங்க எடுக்கும் போது வரவே இல்லை. ஒருத்தரும் கூட வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தரல. அப்புறம் எதுக்கு ஓட்டு வாங்க வராங்க? ஓட்டு கேட்க யார் வராங்க? எதுக்கு வராங்க இந்த ஏரிகரைக்கு? அவங்க நாங்க அப்ப தாழ்த்தப்பட்டவங்கன்றதுனால தானே யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோம். போட்டு விடுறதா சொல்றாங்களா? இந்த இதெல்லாம் போட்டு விடுறா, நீ எதை வேணாலும் எடுத்துக்க. ஏரிக்கு அடுத்த பக்கம் நீ காமன் சோறு போட்டிருக்கியா, போட்டுக்க. எங்களுக்கு தேவை, உங்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்துக்கோங்க. நாங்க யாருக்கும் எந்த பாதிப்பும் இடத்தெல்லாம் கொடுக்கல. எங்களுக்கு தேவை இந்த இடம் தான் வேணும். நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். குழந்தைங்கள பள்ளிகள் எல்லாமே படிப்பு முதலானது இங்கதான் இருக்கு. எங்களுக்கு நாங்க வெளியே போனா எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நாங்க எங்கேயுமே போக முடியாது. நாங்க இங்கதான் இருப்போம். அப்படியே மீறி எடுக்கணும்னா எங்களுக்கு சாவடிச்சுட்டு அவங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம். பகுதியில நாங்க 60 வருஷமா குடியிருக்கிறோம். நாங்க 3 தலைமுறை ஆயிடுச்சு. இது வசதி இல்ல, இது வசதியே கிடையாது. எதுல பிளாட்ல இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு இதே இருந்து மண் ரோடு தான் இருந்தது. நாங்க வாயிரம்போலாம் பனஞ்சாலைங்க. நான் வாயிரம்போலாம் 71லேருந்து எம்ஜிஆர் ஜெயிச்சதுலேருந்து ஆலந்தூர் தொகுதியில் எம்ஜிஆர் ஜெயிச்சார். அதுலேருந்து நாங்கள் இதே பகுதியில் இருக்கோம். ஆனால் இவ்வளோ கோபுரமாக கிடையாது. பள்ளம் மோடும் பள்ளமா இருக்கும். அந்த அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் பனஞ்சாலை அடிச்சு போட கூட தெரியாது. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும்போது இப்போ வந்து 3 தலைமுறை ஆயிடுச்சு. இப்போ இடிக்கணும்னு சொன்னா என்ன பண்றது? பிள்ளைங்க படிக்குதுங்க. பிள்ளைங்க எங்க போவோம்? நாங்க உரிமையோட கேட்குறோம். நாங்கள் குடிமக்கள் உரிமையோட நாங்க கேட்குறோம். எங்களுக்கு குத்துட்டு போக வேண்டியதுல, அங்க கொடுக்குறது எங்க குத்துட்டு போக வேண்டியதுல. எதுக்கு இதெல்லாம் ஆளுகள் 5 அடி 15 அடி கூட எடுத்துக்கோ, காம்பவுண்ட் போட்டுக்கோங்க. என்னென்ன ரோடு ஒன்னோட எடுத்துக்கோங்க. ஏன் எங்களை எடுக்கிறீங்க? எதுக்கு எடுக்கிறீங்க? இதே பகுதியில இருக்கணும்னா இதே பசங்களாம் பிள்ளைங்களாம் காலேஜ் படிக்குதுங்க. சின்ன பசங்க எல்லாமே இருக்குது. எதுக்கு எடுக்கிறீங்க? எங்களால என்ன தப்பு இருக்கு சொல்லு. என்ன குறை பண்ணா என்ன பண்றோம்? நாங்க அக்கறம் பண்றோம். நான் ஏதோ வீட்டு வேலை செய்யுதுங்க பாவம். அதுங்க படிப்பு அறிவு இல்லாதவங்க மிரட்டி மிரட்டி கையெழுத்து வாங்கிக்கிறாங்க, டோசில் போடுறாங்க. எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. இப்போ எப்படி பண்ண முடியும்? அது பயந்துக்கு என்ன பண்ணுங்க? அதுக்கு எதுவுமே ஒண்ணுமே தெரியாதுங்க. அதுங்க பயந்துக்குன்னு கையெழுத்து போட்டு வச்சுங்க, கைராக எடுத்துட்டாங்க. இதெல்லாம் இருந்தா என்ன பண்ண முடியும்? சரி, அதுக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. இந்த அளவுக்கு மிரட்டி வாங்குறாங்க. இதெல்லாம் ஒரு அரசாங்கமா? இது ஒரு சொல்லு. அரசாங்கம் நம்பி ஓட்டு வாங்கிடுறாங்க. எங்களை இதை தாதுகாலங்க விடுறாங்க ரோட்ல. இதெல்லாம் முறையே இல்லை. இது 10 வருஷம் நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். அதிமுக வரும்போது 10 வருஷம் இருந்தோம். எதுவுமே நிம்மதியே இல்லை. ஜனத்துக்களை நிம்மதியா இருந்தாங்க. என்ன இது வரைக்கும் இந்த ஆட்சி வந்தாலுமே இப்படிதான் கிளறி விட்டுக்கிட்டு இப்படிதான் பண்றாங்க. சொல்லு, இது யாராவது எடுத்தாங்களா? தண்ணியில மேதங்கிறவங்க, ஆக்கிரம் பண்றவங்க அவங்களும் எடுக்கல. நாங்க எதுவுமே இல்லை. நீர் பிடிப்பு கிடையாது. 20 அடி தள்ளி தான் நாங்க இருக்கிறோம். 20 அடி தள்ளி தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அக்கறம். ஏன்னா நாங்க காஞ்சி போனவங்க. நாங்க எங்க ஒண்ணுமே தெரியாதுங்க. இது வரைக்கும் எனக்கு படிப்பு அறிவுல தான் என்ன எல்லாம் தெரியும். அனுபவம் எல்லாமே ஃபுல்லா தெரியும். எனக்கு ஒருத்தன் தான் இருக்கான்னா எனக்கு அனுபவம் எல்லாம் சின்னங்க எல்லாமே சின்ன பசங்க எல்லாமே அதுங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்ன அதனால ஒரு கேள்வினா ஏதோ ஒரு முறையோட செய்யணும். எது இருந்தாலும் நீ கான்ட்ராக்ட் விட்டுருவ, அவன் இடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லினா என்ன அர்த்தம்? அது ஒரு அரசாங்கம் தான் இது. இது என்ன அரசாங்கம்? மிரட்டி ஓட்டு வாங்குறது, இதெல்லாம் எங்களை தாதுகாலங்க விடுறது முறையாது. நாங்க இங்கதான் படிப்போம், இங்கதான் வாழ்வோம். நாங்க இங்கதான் இருப்போம். நாங்க இந்த இடத்துலதான் இருப்போம்.
நீங்க கொடுக்குற வீட்டுல எங்களுக்கு வேணாம். ஐயா நாங்கள் வந்து 42 வருஷம் ஆச்சு இங்கே வந்து இடம் வாங்கி. சும்மா இடம்லாம் மடக்கெல்லாம் செய்யலை. இடம் வாங்கி 42 வருஷம் ஆகுது. அதுக்கு முந்தைய யாரோ வாழ்ந்துருக்குறாங்க. நாங்கள் எதுவும் வாங்க அந்த மாதிரி சொல்கிறேன். 42 வருஷம் ஆகுது. இங்கே தான் நல்லபடியாக வாழ்ந்துருக்குறோம். எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பயம் தொந்தரவு எதுவும் கிடையாது. எங்களுக்கு இங்கே யாருக்கும் நாங்கள் பாய்ப்பு தர்றது கிடையாது. இது வந்து ஏரிக்கரை தான். ஏரி ஒன்றும் கிடையாது. இது தண்ணி நிற்கிற இடம் கிடையாது. தண்ணி நிற்காத மேட்டு மேலே தான் நாங்கள் வாழறோம். அது வாழறத பிடிக்கல உங்களுக்கு. அது உள்ளெல்லாம் 2600 ஏக்கர் மொத்தம் ஏரியுடைய அளவு. இதில் என்ன இருக்குது, இங்கே போனால் 500 ஏக்கரா தான் இருக்கும். மிச்சம் தண்ணி நிற்கிற இடம்லாம் என்ன 2000 ஏக்கர் எங்கே போச்சு? அதை சொல்லுங்கள், அதை சொல்லிட்டு வாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு எங்ககிட்ட வாங்க, எடுத்துகிட்டு வாங்க. நாங்களே நீங்கள் எங்களுக்கு வீடு கொடுக்க வேணாம், எதுவும் கொடுக்க நாங்களே காலி பண்ணிட்டு போயிடுறோம். அந்த ஏரிக்கரை உள்ளே இருக்கிற அத்தனை வீடு எடுத்துகிட்டு எங்களை காலி பண்ண நாங்கள் போயிடுறோம். சந்தோஷம் போயிடுறோம். உங்களுக்கு வீடு கேட்கல, இடம் கேட்கல, வாயறதுக்கு எந்த ஆதாரம் கேட்கலையா. எங்களுக்கு வந்து எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வாங்க. அந்த இடத்தெல்லாம் காலி பண்ணிட்டு இங்கே வாங்க. நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். நாங்கள் அப்படி அந்த இடத்த எடுத்துகிட்டு வந்தோம்னா நாங்கள் வீடு விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறோம். எந்த பொருளும் எடுக்க மாட்டோம். அப்படியே விட்டு போயிடுறோம். அப்படி இல்லையா, நீங்கள் இஷ்டத்துக்கு என்ன செய்யுங்க. நாங்கள் என்ன செய்வோம், தேசிய பெருதாரிங்கன்னா எடுத்தாங்க. நாங்கள் வந்து சாவறதே நிச்சயம். தேசிய பேர் வந்து சாவும். நாங்கள் என்ன மொத்தம் குழந்தை பாருங்க, சின்ன குழந்தைங்க பிறந்து வளர்ந்து இதுக்கு 40 வயசு 42 வயசு ஆகுது. எத்தனை பேர் இந்த ஏரிக்காரில் செத்து இருக்காங்க தெரியுமா? வயசானவங்க எத்தனை குழந்தைங்க பிறந்து வளர்ந்துருக்கு தெரியுமா? அவங்க அங்கே இப்போ வந்து 42 வயசு 50 வயசு ஒரு அளவுக்கு இருக்கிறாங்க. அப்படி இருக்க இத்தனை வருஷம் என்ன இருந்துட்டு இப்போ வந்து என்ன ஆக்கிரமம் பண்ணுறது? இங்கே இது இந்த எதிர்க்கெல்லாம் இது இருக்குது சாய் பிறந்தா இதெல்லாம் விவசாய நிலம். இப்போ இந்த ஏரி தண்ணி தான் அங்கெல்லாம் பாசனத்துக்கு போவோம். அதெல்லாம் விட்டு இப்போ விவசாய நிலம்லாம் வீடாகி போச்சு. இந்த ஏரிக்கரை மேலே நாங்கள் வீடு தான் கட்டிடுறோம். ஏரி உள்ள ஒன்று கட்டல ஐயா. உள்ள ஒன்று கட்டல. நாங்கள் இருக்கிற இடம் ஏரிக்கரை தான். அந்த ஏரிக்கரை உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களுக்கு ஏரி வேணுமானா கொஞ்சம் எடுத்துட்டு காம்பவுண்ட் வால் போட்டுங்க. ரோடு வேணுமானா கொஞ்சம் எடுத்துட்டு ரோடு போட்டுங்க. உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ அதை ஏற்ற பண்ணுங்க. மெயின் ரோடு என்ன ஆளு இருந்தால் அந்த அளவுக்கு இந்த எங்களை விட்டு மிச்சம் இருந்து ரோடு போட்டுங்க ஐயா. அதான் செய்யணும். அதை விட்டு எங்களை எடுக்கணும். நாங்கள் என்ன பண்ணுறோம்? எதிர்க்க போய் திருடுறோமா, கொள்ளை அடிக்கிறோமா, வேற ஏதாவது பிரச்சனை கொலை ஏதாவது பண்ணுறோமா? நாங்கள் நீங்கள் பண்ணுறதை பார்த்தா நாங்கள் அப்படி தான் பண்ணும்போது இந்த இடத்த காலி பண்ண நாங்கள் கொலை பண்ணுவோம், வீட்டை திருடுவோம், எல்லாம் செய்வோம். தெரியுமா? எங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடுச்சு. இந்த இடத்துல எங்களுக்கு வாழ்வாதாரம். அப்படி எங்களுக்கு காலி பண்ணால் இந்த இடத்துல பங்களா வீட்டிலலாம் பூந்து திருடுவோம் நாங்கள். அதுதான் எங்களுக்கு வழி, வேற எதுவும் இல்லை வழி ஐயா. அதான் சாமி வந்ததுனால இந்த வந்ததெல்லாம் ஏடிஎம் காய்ச்சி டிஎம் காய்ச்சி தான். 2 ஆட்சி வந்து எந்த ஆட்சி வந்து நல்லா பண்ணல. ஒரு காங்கிரஸ் ஆட்சி வந்தா கூட நல்லா இருக்கும். மற்ற ஆட்சி வந்ததான் நல்லா இருக்கும். இந்த 2 பேர் தான் மாறி எங்களுக்கு எதுவுமே இல்லாத பண்ணிட்டாங்க ஐயா. என் பேர் ஜெகநாதன். அங்கே வேலைச்சேரியில் வந்துட்டு 36 வருஷமா நான் இருக்கிறேன். இங்கே எனக்கு இருக்கும் போது எல்லாருமே இங்கே தாங்க இருக்கிறோம். நாங்கள் இப்போ எங்கள் பிள்ளைங்களாம் வந்துட்டு இங்கே தான் ஸ்கூலில் படிக்கிறாங்க. இந்த வேலைச்சேரி ஆரம்பிக்கிறதுலேருந்தே நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். இந்த வேலைச்சேரி உருவானதுக்கு காரணமே இந்த வேலைச்சேரி பொதுமக்கள் தான். இது முதல்ல வந்து வயல்வெளியாக இருந்தது. அப்போ நாங்கள் வந்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை போட்டு ஏரியை முழுகடிக்காமல் இருக்கிறதுக்கோசம் நாங்கள் தான் முக்கிய காரணம் பண்ணோம். இப்போ இருக்கிற வந்து ஏரிக்கரை நீர்ப்பரப்பை வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் நான் இருக்கிறதுனால ஏரிக்கரை இன்னும் உயிரோடு இருக்குது. நாங்கள் இல்லைன்னா இந்த ஏரிக்கரை இல்லை. வேலைச்சேரியினுடைய முதல் ஆதாரமே நாங்கள் தான். வேலைச்சேரின்னு பேர் வரதுக்கு காரணமே வேலைச்சேரி ஏரி. அப்போ ஏரிக்கரை பொதுமக்களால் தான் இந்த ஏரியே வந்தது. இப்போ இந்த இடம் எடுத்துட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போவோம்? உங்களுக்கு தேவையான இடம் நடைபாதை வேணுமா? அந்த நடைபாதைக்கு தேவையான இடத்தை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஒதுக்கி கொடுங்க. நாங்கள் திருப்பினியும் போயிட்டு வேற இடத்துல வழி இல்லாமல் இடத்துக்கு போயிட்டு நாங்கள் திருப்பினியும் கரண்ட் எடுத்து 4 பேரை அந்த 10 வீடாக்கி 10 வீடு 100 வீடாக்கி அதை ஒரு தெருவாக்கி அதை ஒரு வார்டாக்கி அது மெம்பரை போட்டு எம்எல்ஏ எம்பி ஆக்கிறதுக்கு நாங்கள் ஏன் முதல்ல இருந்தால் கஷ்டப்படணும்? நீங்கள் வரது வந்து நாங்கள் அங்கே போனோங்க. நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தேவையானதை விட்டுட்டு எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க தான் கேட்குறோம். எங்களுக்கு ஏரியா ஃபுல்லாக பட்டா போட்டு கொடுங்கன்னு கேட்குறேன். வாழ்றதுக்கு ஒரு இடம், அதே எங்களுக்கு பாதுகாப்பான இடம் இதுதான். எங்களுக்கு இத்தனை வருஷத்துல எங்களுக்கு இங்கே வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமோ இதுவும் கிடையாது. நேராக போனோமா, வேலைக்கு போனோமா, ஸ்கூல்லேருந்து வந்தோமா, வேலை வெட்டிக்கு போனோமா தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஹாஸ்பிட்டலு, ரயில்வே ஸ்டேஷனு, ஏரோப்ளைன் எல்லா வசதியும் எங்களுக்கு இங்கே இருக்குது. சென்னை பக்கத்தில் இருக்குது. எங்களுக்கு இதெல்லாம் விட்டால் வேற வழி கிடையாது. இது எங்களுக்கு வாழ்வின் வந்து மைய ஆதாரமே இதுதான். எங்களுக்கு இதை விட்டால் எங்களுக்கு போகிற வழி கிடையாது. இல்லை நீங்கள் கொடுக்குற இடமா கொடுத்தீங்கன்னா கூட எங்களுக்கு கோட்ரஸாக கொடுக்காதீங்க. அது எங்களுக்கு வாழறதுக்கு உயிர் பயத்தை எங்களுக்கு ஏற்படுத்துது. அதனால 4 வீடுக்கு 1 வீடு அந்த மாதிரி பொசிஷன்ல உங்களால் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. அப்படி இல்லாம 12 அடுக்கு 10 அடுக்குலாம் கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டா இந்த இடத்துல வயசானவங்க, வியாதியஸ்தர்கள், மாணவ மாணவிகளா இருக்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி இடத்துல தான் உயிர் பயத்தோட நாங்க வாழணும்.
அதுவும் மினிமம் குவார்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் தான் அதோட லைஃப் டைம். அதனால எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது. நீங்க கொடுக்குற இடம் ஒரு பாதுகாப்பான இடம், இல்ல தாண்டி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் 2 அடுக்கு 3 அடுக்கு அந்த மாதிரி அளவுல கொடுக்க ஆரம்பிங்க. அப்பதான் நாங்க உயிர் பாய்தல் இல்லாம இன்னொரு 10 வருஷம் கழிச்சாவது நாங்க எங்களோட வேலை வாய்ப்பை பெருக்க முடியும். சென்னையில 28 வருஷமா இருக்கிறோம். இப்போ வந்து ஏரிக்கரை எடுக்கணும், எல்லாரையும் காலி பண்ணணும்னு சொல்றாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் படிக்குது. நான் இப்போ கூட வீட்டு வேலை தான் செஞ்சுட்டு வரேன். எதனால வந்து முதல்ல ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டு ஐடி எல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. கட்டும் போதே நீங்க கட்டாதீங்க, இது மாதிரி வந்து இந்த புறம்போக்கு இடத்துல வந்து நீங்க எதுவுமே அனுபவிக்காதீங்க அப்பயே சொல்லியிருக்கலாம்ல. எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓட்டும் வந்து அப்பப்போ வந்து கையை தூக்கி வாங்கிட்டு இப்போ போய் மக்கள்லாம் போனா இப்போ எப்படி போறது? எங்களோட எதிர்காலம் எங்க போறது சொல்லு? அப்படி எடுக்கிறதாண்டா எங்களை எல்லாரையும் சாவடிச்சுட்டு அவங்க எடுத்துக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்க போய் எங்கேயோ சாவறத இங்கே சாவறோம். சின்ன பசங்களை வச்சுட்டு நான் எவ்வளோ கஷ்டம். இப்போ தைரியமா விட்டு போறேன் சார். நாங்க மற்ற இடத்துல போயிட்டு வர முடியுமா? அதை என் குழந்தைகளை விட்டு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரேன். நான் எப்ப பாரு இதே ஒரு பயமுட்டு நிம்மதியா இன்னைக்கு 9 நாள் ஆச்சு நாங்க சரியா சாப்பிட்டு. தெரியுமா எதுக்கு அந்த மாதிரி பண்றாங்க? எதுவுமே ஒரு ரீசன்ல திடீர்னு வராங்க, போலீஸ் கூட்டணு கையெழுத்து போட்டுன்றாங்க. படிப்பறிப்பு இல்ல. நாங்க என்ன சார் பண்றது? எதுவும் தெரியாம சொல்லு. எதுவுமே ஒரு ரீசன் சொல்லாமே முன்ன ஒரு வாட்டி அப்படிதான் வந்தாங்க. கச்சா ஸ்கூல் சேர்க்கிற நேரத்துல வந்து ஒரே கலாட்டா பண்ணாங்க. இப்படியேதான் வந்து மிரட்டின்னு இருக்காங்க. இதுக்கு என்னதான் வழின்னு தெரியல. எல்லாரும் மக்களும் சின்ன சின்ன பசங்க ஃபுல்லா இருக்குது சார், பாக்குறீங்களா நீங்களே கண்ணு முன்னாடி. எதுக்கு அது மாதிரி பயமுறுத்தணும் சொல்லுங்க? ஏதாவது ஒரு வழி தெரியணும் எங்களுக்கு, அவ்வளவுதான். இந்த ஏரிக்கரையில நாங்க இங்கதான் இருப்போம் இத்தனை வருஷம். நான் சின்ன பொண்ணுல இருந்தே எங்க பெரியம்மா வீட்டுலாம் வந்து எனக்கு இப்ப 45 வயசு ஆகுது. நான் குழந்தைல இருந்தே அதே சொல்லிட்டு இருக்காங்க. அப்பத்திருந்தே எடுத்து போட்டுருக்கலாம்ல தூரம். எதுக்கு வச்சுட்டு இவ்வளோ எல்லாரும் வளர்ந்து இது 3ஆவது தலைமுறை வருது இந்த ஏரிக்கரை. இப்ப போயிட்டு போனா எங்க போறது? நாங்க இங்கதான் இருப்போம், எல்லாமே நாங்க இங்கதான் இருப்போம். எங்க படிப்பு இங்க இருக்கு, எக்ஸாம் வேற இருக்கு. எங்க தூரமா தூக்கி போட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? எங்க படிப்பு போயிடும், எல்லாமே போயிடும். எங்க வீடு இங்கதான் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க எங்க எடுத்துட்டு போட்டீங்கன்னா நாங்க என்ன வாழ்றது? நாங்க அனாதை சுத்தணுமா? நாங்க என்ன பண்ணணும்? எல்லாமே சின்ன பசங்க இருக்காங்க, எல்லாமே நாங்க படிக்கணும். நாங்க எக்ஸாம் வேற வந்திருக்கு, டீச்சர் வேற திட்டுறாங்க எங்களுக்கு. எங்கெல்லாம் என்ன பண்றது? நாங்க இங்க இருந்து போக மாட்டோம், இங்கதான் இருப்போம். எங்க சாவாச்சோட நாங்க இங்கதான் இங்க இருப்போம். எங்க சாவாச்சோட இங்கே சாவாச்சுக்கோங்க, என்ன பண்றோம் பண்ணுங்க. நாங்க ஜேசி பாந்தோட நாங்க பார்த்துப்போம், சாவுப்போம். இது வரைக்கும் இவ்வளோ பிரச்சனை இருந்தது. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் யாருமே இது வரைக்கும் வந்து எதுவுமே எங்களுக்கு எதுவுமே சொல்லலை, எதுவுமே பண்ணலை. இந்த மீடியாக்காரங்க மட்டும் தான் வந்து எங்களோட பிரச்சனை என்ன ஏதுன்னான்னு கேட்குறாங்க. அதனால எங்களுடைய பிரச்சனை நீங்கள் தான் வந்து எல்லாருக்கும் புரிய வச்சு, இருக்க மக்கள் புரிய வச்சு, நாங்கள் ஒரு தமிழ்நாட்டு குடிமக்கள், எங்களுக்கு இங்கே தான் நாங்கள் இருப்போம். நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு வழி பண்ணணும், எங்களுக்கு ஒத்துழைமையாக நீங்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். எங்கள் கூட சப்போர்ட்டாக நீங்கள் இருந்து எங்களை வழி நடத்துகிறோம். இந்த மீடியாக்காரங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி நாங்கள் தெரிவிச்சுப்போம்.